என்னங்க ரொம்ப பெரிய கடன் தொல்லையா? கடன அடைக்கவே முடியலையா? ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. இந்த வீடியோவ முழுசா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய கடன எவ்வளவு சீக்கிரமா, எவ்வளவு எளிமையா அடைக்கலாங்கிற ஒரு பெரிய ஐடியாவ குடுக்கறக்காக தான் நான் இங்க வந்திருக்கேங்க. சரி, உள்ள போலாம் வாங்க. இன்னைக்கு இன்னைக்கு நிலைமைக்கு நீங்க வாங்குற சம்பளத்துல மாசமானா ஒரு 1ஆம் தேதியோ, 7ஆம் தேதியோ உங்களுடைய சேலரி கிரெடிட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெசேஜ் வந்து கொஞ்ச நேரத்திலேயே உங்களுடைய உங்களுடைய இஎம்ஐ லோன்ஸ்க்கான அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்தா எவ்வளோ வலியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளாக பல லோன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அதை எப்படிடா முடிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மன உளைச்சல் இருந்தோம்னா அதோடைய கொடுமை வேற எதுவுமே இல்லைங்க. சரி, இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இதுக்கு தாங்க உலக புகழ்பெற்ற ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெப்ட் ஸ்னோபால் சிஸ்டம். அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பனிப்பந்து முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பனிப்பந்து ஸ்னோபால் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பனிப்பந்து ஒரு குட்டி ஸ்னோபாலை எடுத்து அப்படியே உருட்டி விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குட்டி ஸ்னோபால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு பெரிய பனிமலையாக ஒரு பனிப்பந்தாக வந்து மாறி வருது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான சிஸ்டத்தை பற்றி தான் அவங்க இதோட ஒப்பிடுறாங்க. சரி, இந்த சிஸ்டத்தை வச்சு நம்ம எப்படி வந்து நம்மளுடைய பெரிய கடன் சுமையை வந்து அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக நம்ம சொல்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமாக ரொம்ப கவனமாக கேளுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ முதல் முறையாக நம்ம இந்த விஷயத்தை வந்து முழுமைப்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற கடன் இருக்கு இல்லைங்களா, அதில் எல்லாருமே ஃபஸ்ட் என்ன நினைப்பாங்க, நம்ம எதுக்கு வந்து வட்டி அதிகமாக இருக்கோ அதை தான் சீக்கிரமாக கட்டி முடிக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் கணித முறையில் என்னமோ அது சரியாக இருந்தாலும் மனநிலை ஒரு உளவியல் ரீதியமாக ஒரு சைக்காலஜிக்கல் ரீதியாக அது வந்து உங்களை வந்து ஒரு மன சோர்வுக்கு கொண்டு போயிடும். ஏன்னா அது நீண்ட நாள் எடுத்து அதே நேரத்தில் உங்களை திணறடிச்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிறிய கடன்களை மட்டும்தான் முதல்ல கட்டுறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணணும். ஃபஸ்ட்டு சிஸ்டமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பேப்பரை எடுத்து உங்களுடைய எல்லா கடன்களையும் அப்படியே வரிசைப்படுத்துங்க. உதாரணத்துக்கு நண்பனிடம் வாங்கிய 5000 ரூபாய், இஎம்ஐக்கு கட்ட வேண்டிய 15,000 ரூபாய், ஒரு பைக் லோன், ஒரு கார் லோன், ஒரு பர்சனல் லோன், இப்படி என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் அப்படியே வரிசைப்படுத்துங்க. இதில் வந்து வட்டி விகிதத்தை இதெல்லாம் வச்சு குழப்பிக்காதீங்க, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வச்சு குழப்பிக்காதீங்க. அமௌண்ட்டை மட்டும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நீங்கள் எழுதுங்க. சரிங்களா? இது எல்லாத்தையுமே எழுதி முடித்த உடனே நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன தொகை எதுவாக இருக்குதோ அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமான இஎம்ஐ, இந்த மினிமம் இஎம்ஐ வந்து கரெக்டாக கட்டி முடிச்சிருங்க. இந்த மாதத்தில் இதுக்கெல்லாம் எவ்வளவு மினிமம் இஎம்ஐ கட்டணுமோ அதை எல்லாத்தையுமே கட்டிடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த கட்டமாக அந்த நண்பனுக்கு கட்ட வேண்டிய 5000ங்கிற ஒரு மினிமம் தொகை இருந்துச்சு இல்லைங்களா, அந்த மினிமம் தொகையை நீங்கள் கட்டி முடிங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்ன உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்ஸ் வச்சு கூடுதலான அமௌண்ட்டு, இந்த மிச்சப்படுத்தின அமௌண்ட்டெல்லாம் வச்சு அந்த 5000 தொகையை எப்படியாவது கட்டி முடிச்சிட்டிங்கன்னா, அப்பா என்னாலையுமே வந்து ஒரு தொகையை கட்டுறதுக்கு ஒரு கடனை அடைக்க முடியுது அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். மனநலமாக நீங்கள் வந்து ஒரு மன உறுதியை பெற்றுக்கொள்வீங்க. இந்த இடத்துல அடுத்து நீங்கள் பாருங்கள், அடுத்தது என்ன இருக்குது, அந்த இஎம்ஐ அந்த அடுத்ததான இஎம்ஐ அமௌண்ட்டான 15 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோ, 15,000 இருக்குன்னா நீங்கள் சேர்த்து வச்ச காசு அடுத்து உங்களுடைய வருமானத்தை வச்சு அதுக்கு பாயணும். அப்புறம் அடுத்த கட்டமாக நீங்கள் அந்த இஎம்ஐ அமௌண்ட்டு 15,000 அதை அடைக்கணும். இப்படி அடுத்தது இது ரெண்டுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா படிப்படியாக உங்களுடைய நீங்கள் ஏர்னிங்ஸ் பண்ணுறது, மிச்சம் பண்ணுற அமௌண்ட் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எல்லா லோன்ஸையும் ஈஸியாக அடைக்கலாம். சரி, ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன தெரியுங்களா, நீங்கள் இந்த லோன்ஸ் எல்லாம் நான் அடைச்சிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் இஎம்ஐயில் ஃபோன் வாங்குறது, இல்லைன்னா கடன் வாங்குறது, அப்புறம் இஷ்டத்துக்கு உங்களுடைய கார்டு கிரெடிட் கார்டை கொண்டு போய் தேய்க்கிறதுன்னு சொல்லி பண்ணிங்கன்னா அப்புறம் ஓட்ட பானைக்குள்ளே தண்ணி ஊற்றுன மாதிரி ஆயிரும். ஸோ அப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்னென்னா, கட்டி முழுமையாக முடிக்கிற வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா லோன்ஸ் எதுவுமே வாங்கக்கூடாது. ஆடம்பரமான பொருட்கள், ஓடிடிக்கு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அப்புறம் ஆடம்பர உணவுகளை போய் சாப்பிட்றது, இது மாதிரி செலவுகளை தவிருங்க. அடுத்தது, இந்த லோன் முழுவதுமாக நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன அடுத்தது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணலாம். நல்லா கேளுங்க, லோன் எடுக்கிறதுங்கிறது ஒரு நரகம் கிடையாது. நம்மளுடைய நிதி மேலாண்மை வந்து தவறாக போன பட்சத்தில், நாம் ஒரு தவறான நிதி நிலைமையை வந்து ஏற்படுத்தின பட்சத்தில் நமக்கு இதெல்லாம் வந்து சேர்ந்துருது. அதை மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இந்த டெப்ட் ஸ்னோபால் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த பனிப்பந்து முறையை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக உங்களுடைய
கடன்களை எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரமாகவே அடைச்சிடலாம். சரிங்க, இன்னும் என்ன யோசனை? மன தைரியத்தோடு இருங்க, நாங்களும் இருக்கோம். நம்ம நையப்புடை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக உங்களுடைய அடுத்த கடனை எப்போ அடைக்க போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மதுசூதனன். நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றிங்க. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தும் நம்புகிறோம். வணக்கம்.